எங்களோட இந்த புது கண்டுபிடிப்பு மூலமா இன்னொரு ஆளுங்களோட ஆர்ம் ஸ்ட்ரென்த் உனக்கு கிடைக்கும். அப்புறம் மஸ்கிட்டோவை விட ஒரு ரிஃப்ளெக்ஸஸ் ஃபாஸ்டா இருக்கும். மஸ்கிட்டோவுக்கு அதெல்லாம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதேங்க. இப்ப அங்க இருக்கிற 500 பவுண்ட் வெயிட்ட தூக்கு பார்க்கலாம். இது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இதோட நிறுத்திக்கிட்டா எப்படி? அதாவது இந்த சக்தி மூலமா ஊர்ல இருக்கிற எல்லா லாக்கையும் ரிலீஸ் பண்ண முடியும்ங்கறேன். யார் என் கூட வரீங்க? இவ சொல்ற ஐடியா சூப்பரா இருக்கு. ஹே, ஜெயின் மெட்டமார்பிக் சூப்பர் ஆர்ம் சூப்பர் தான். ஃபயர்மேன் மக்களை காப்பாத்தாத உதவியா இருக்கும். போலீஸ்காரங்க கெட்டவங்களை பிடிக்கும் தான். ஒரு காரை தூக்கி போடலாமா? ஓவரா பேசாத. எல்லா டெஸ்ட் ரிசல்ட்ஸும் இந்த சார்ட்ல எழுதி கொடு. அதோட வான சுருட்டிக்கிட்டு ஒழுங்காயிரு. ஏன்னா எஸ்எஸ்ஜிஏ நம்மள எப்ப பார்த்தாலும் உளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாம இதை நல்லதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணுமா? பாத்துட்டீங்களா? ஒண்ணு இல்ல, சும்மா மரத்து மேல உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்க யாரையும் உழவெல்லாம் பார்க்கவே இல்ல. இந்த ஹைட்ராலிக் ஆர்மையும் நாங்க ஹோம் வெர்ஷனையும் ரெடி பண்ணிருக்கோம். இப்ப பாரு. இதுக்குதான் வேண்டாம் கேட்டியா? இந்த ஜெயண்ட் மெட்டமார்பிக் சூப்பர் ஆர்ம்ஸ் வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் ஆகுது. ஆனா போர் அடிக்குது. வேற ஏதாவது பாக்கி இருக்கா? ஆமா, இதுக்கு பதிலா எல்லாத்தையும் திறக்கிற மாதிரியான ஒரு மெஷின் கையில கிடைக்கும்னு நினைச்சேன். என் குழந்தையை யாராவது காப்பாத்துங்களே. இதோ வந்துட்டேன் லேடி. நான் போடுங்கன்னு சொன்ன உடனே அந்த குழந்தையை கையில போட்டுருங்க. அச்சச்சோ, நான் ஏற்கனவே போட்டுட்டேனே. என்னது? இந்த கையால எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பில்டிங்ல இருந்து கீழே விழுந்த ஒரு குழந்தைய பஸ்ல அடிப்படாம காப்பாத்திருக்கேன். நல்ல விஷயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, சும்மா கை தட்டினாலே போதும் இந்த பெரிய தீயை கூட அணைச்சிட முடியும். பெரிய கைய வச்சுக்கிட்டு பெரிய உதவி செஞ்சு எங்களை காப்பாத்திட்டேன். இந்த ஜானி டெஸ்டுடைய வீரத்தையும் அவருடைய இந்த நீண்ட கைகள் செஞ்ச சாதனையும் பாராட்டுற விதமா இந்த ஊர் குழந்தைங்களோட மேயருங்கிற வகையில இவருக்கு இந்த சிட்டியோட கீயை ரொம்ப கௌரவத்தோட கொடுக்கிறேன். சூப்பரா இருக்கே. இந்த ஊர்ல எந்த கதவை வேணாலும் இதை வச்சு ஓபன் பண்ணலாமா? அது ஜானி அதெல்லாம் முடியாதுப்பா. அப்படின்னா இந்த பெரிய கீயை வச்சுக்கிட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்கோ இல்ல ஜூ ஓபன் பண்ணலாமா? இது சும்மா கௌரவத்துக்காக கொடுக்கிறது. இது எதையும் ஓபன் பண்ணாது. சுத்த வேஸ்ட்ப்பா. எதையும் ஓபன் பண்ணாத ஒரு கீயை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அனாவசியமா மெட்டல்ஸை வேஸ்ட் பண்றாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு கீ உண்மையிலே இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? எல்லாத்தையும் திறக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு கீ. அந்த இடத்தை விட்டு ஜானி. ஆனா இதெல்லாம் உங்களால முடியும் தானே சிஸ்டர்ஸ்? அதுவும் இல்லாம நீங்க தான் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ட்வின் சயின்டிஸ்ட்ங்க வேற. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாவே இருக்காது. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி உருவாக்குற கீ மூலமா எல்லாத்தையும் திறக்க முடியும்னா கில்லோட மனசையும் திறக்கலாமே. இப்படி வா, முதல்ல நான் அதை ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அது என்னோட ஐடியா. கண்டிப்பா. அதோட நாங்களும் ஏத்துக்கிறோம். ஆனா அந்த கீயை நீங்க நல்லதுக்காக மட்டும் தான் பயன்படுத்தணும். என்னையா இது? இந்த லேப்ல எப்பவும் இப்படிதான் இருக்குமா? ஓ, இது உண்மையிலே சூப்பரா இருக்க போகுது. சூப்பர். இதுதான் எக்ஸ் கீ. இதுதான் இந்த உலகத்திலேயே எங்க வேணாலும் எப்ப வேணாலும் ஓபன் பண்ணக்கூடிய கீ. அடேங்கப்பா, உடனே இந்த கீ என்கிட்ட கொடு. அவசரப்படாத. இதனால மத்தவங்க பிரைவசிக்கு பங்கம் வரக்கூடாது. உனக்கு சொந்தம் இல்லாத பொருளை எடுக்கவும் கூடாது. நீ போக கூடாத இடங்களுக்கு போகவும் கூடாது. நான் ஓபன் பண்ண விரும்புறது ஒரே ஒரு லாக் தான். அதை ஓபன் பண்ணிட்டா அதுக்குள்ள இருக்குது எனக்கு சொந்தமாயிடும். Thank you. உட்டாலடி கிரிகிரி. ஜானி, இது உங்க அம்மா அப்பாவோட ரூம் ஆச்சே. எனக்கு தெரியும். இந்த கிளாஸட்டுக்குள்ள அவங்க என்கிட்ட இருந்து பல வருஷமா மறைச்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நான் இந்த கீயை போட்டாலே போதும். அம்புடுதே. ஆகா, அழகோ அழகி. மெழுகு மாதிரி உருகிறியப்பா. விடுதலை. ஆகா, அற்புதம். நாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கேண்டின்னு சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. எனக்கு என்னோட ரோலர் ஸ்கேட்ஸ் திரும்ப கிடைச்சிருச்சு. உண்மையிலேயே இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது தான் இந்த ஊருக்கே ஏத்த கீ. நான் நினைக்கிறதே தான் நீ நினைக்கிறியா? அப்படி போடு. இதத்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நாம தனியா என்ஜாய் பண்ண போற அம்யூஸ்மெண்ட் பார்க் இது. உனக்கு வரி குதிரை, எனக்கு ஒட்டகை சிவிங்கி. என்ஜாய். நம்ம வேகம், மத்தவங்களுக்கு சோகம். இதுக்கு நீங்க பே பண்ண வேண்டியது 103.23. முதல்ல நமக்கு கொஞ்சம் காசு தேவை. இந்த கீ இருக்கிறது ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம அன்புக்குரிய கீ.
ஜானி, நாம இந்த கீயை வச்சு ஓவரா பிபி ஊதிட்டோம் போல இருக்கே. ஆனா இதே மாதிரி எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கும் நீ நினைக்கிறியா என்ன? நகரத்தில் பாதுகாப்பு குறைந்து கொண்டே போகிறது. போக்பலியில் இன்று மக்கள் அனைவரும் புலம்புவது இறைத்தான். இதற்கு காரணமாக இருப்பது ஒரு பையனும் அவனுடைய டாகியும் தான். ஒரு கீ வச்சு எல்லாத்தையும் ஓபன் பண்ணிருக்கான். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நாங்க பேங்க்ல இருந்து எல்லாத்தையும் ஒண்ணு எடுத்துட்டு வரல. சும்மா ஒரு 40 தங்க கட்டியை எடுத்துட்டு வந்தோம். இந்த ரிப்போர்ட் ஊர்ல இருக்கிற எல்லாரும் இந்நேரம் பாத்திருப்பாங்க. எல்லாரும் அந்த கீயை வேணும்னு கேட்டாங்கன்னா விளையாடாத, அப்படி எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. எவ்வளவோ பாத்துட்டோம், இத பார்க்க மாட்டோமா? எங்க அது இத திறக்க முடியாம நான் ரொம்ப நேரமா தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் என்கிட்ட கொடுங்க. இனி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு அந்த கீ வேணும். என்ன ஓடுறது தானே? இல்ல நம்ம ஜம்ப் பண்ணணும். இந்த மரத்து மூலமாவே நம்ம தப்பிச்சிடலாம். அந்த கீயை நான் வெறுக்கிறேன். எப்படி நம்ம உயிர் பழைச்சோம்? அதை விட மொத்த டவுனும் நம்ம பின்னாடி துரத்தது எப்படி தப்பிக்க போறோம்? ஈஸிப்பா, நம்ம சரியான இடத்துல தான் ஒளிஞ்சுக்க போறோம். இந்த ரகசியமான ராணுவ தளவாடத்துக்குள்ள மிலிட்டரி ஆபீசர்ஸால மட்டும் தான் வர முடியும். இப்போ நாம உள்ள போறோம். ஓகே, மக்கள் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். ஆனா மிலிட்டரி கிட்ட இருந்து எப்படி? அந்த கீயை கொடுத்துரு ஜானி. நான் அதை பயன்படுத்தி எதிரிகளோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியும். நாம அந்த பக்கமா போலாமா? அந்த கீயை நல்லதுக்காக மட்டும் யூஸ் பண்ண சொல்லி சொன்னோம்ல. இப்போ வசமா மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, இந்த ரூமுக்குள்ள என்ன இருக்கு? வேண்டாம் வேண்டாம், அதுக்குள்ள மட்டும் போயிடாதீங்க. போயிட்டீங்களே. கண்ல படுறத எல்லாம் தவிடு பொடியாக்கணும். எந்த பிரச்சனையும் இல்ல, அவன் நல்ல ரோபோட் தானங்க. இல்லையா? கேன்சல் டாஸ்க் 1. கேன்சல் டாஸ்க் 1. உண்மையை சொல்லுங்க. ஆக்சுவலா இது உருவாக்குனதே இந்த பொண்ணுங்க. ஏதாவது தப்பான இன்வென்ஷன்ஸ கண்டுபிடிச்சா அதை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நாங்க. சரி, இப்ப எங்க போகுது? உங்க வீட்டுக்கு தான். அதுல இருக்கிற லேபையும் எல்லாத்தையும் அழிக்கத்தான். அப்படின்னா டாஸ்க் 1 எங்க லேப் அழிக்கிறது தானா? இது எப்படி நீங்க செஞ்சீங்க? தப்புதான். அதை டிஸ்மேண்டில் பண்ண தான் வச்சிருந்தோம். அதுக்குள்ள அந்த கதவை ஓபன் பண்ணி அதுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டீங்க. ஓ, சரியான பாயிண்ட். நல்ல வேளை இந்த நேரம் பார்த்து நீங்க யாரும் லேப்ல இல்லையே. ஆனா சூசன் மேரியோட டாடி இப்ப லேப்ல தான் இருக்காரு. அது லேப் அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை அழிச்சாகணும். டாடியையும் காப்பாத்தி ஆகணும். நாங்களும் அதை தடுக்க முயற்சி பண்றோம். $10 மில்லியன் செலவு பண்ணி சூப்பர் டூப்பர் டேங்க வச்சிருக்கோம். ஆனா சரியான கீயை கண்டுபிடிச்சாதான் அதை திறக்க முடியும். இது நல்ல ஐடியா. டார்கெட் ஜானியோட வீட்ல இருக்கிற லேப். அதை அழிச்சாகணும். ரெடி, எய்ம், ஃபயர். இது ரொம்ப டஃபா தான் இருக்கு. உங்க டாடியை எப்படி காப்பாத்த போறோம்? இந்த பொண்ணுங்க எப்பதான் பொறுப்புங்கிறத கத்துக்க போறாங்களோ தெரியல. டார்கெட் டெஸ்ட் ஹவுஸ். அதுல இருக்கிற லேப். அதை அழிச்சாகணும். அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படிங்க சார்? முதல்ல கொஞ்சம் என்ன கவனிங்க. பாருடா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். சுத்தம். இந்த ஜெயின் டாம்ஸ் வர்க் பண்ணனும்னு நினைச்சேன். ஆமா, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நல்லா யூஸ் ஆகுது. ஏதாவது பண்ணுங்களேன். அதோட கழுத்துக்கு பின்பகுதியில ஒரு பேனல் இருக்கு. அதை ஆன் பண்ணா அது டர்போ ஸ்லீப் மோடுக்கு போயிடும். ஆனா அதுக்கு என்கிட்ட கீ இல்ல. ஸ்கிரிப்ட் படியே நடிக்க மாட்டேங்கிறியா? நீ எல்லாம் ஒரு ஆக்டரா? நான் எத்தனை தடவை உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்றதுக்கு? லேப்ல குப்பையை போடாதீங்க. ஐயோ, ஜானியோட லேப கண்டுபிடிச்சாச்சு. உடனடியா இதை அழிச்சாகணும். என்ன காப்பாத்துங்க. ஹாய் டாட். ஜானி வீட்ல இருக்கிற அப்பா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? அவருக்கு ஒண்ணும் ஆகாது. எல்லாத்தையும் திறக்கக்கூடிய இந்த கீயை நாங்க அழிச்சிடுறோம். அப்பதான் உங்களுக்கு எந்த ட்ரபிளும் வராது. அதோட இந்த தகர டப்பா, சாரி, இந்த ரோபோட்டை எங்க ஏரியாக்கு கொண்டு போய் பிரிச்சு. இப்படி செய்யறதுனால அந்த கீ ரோபோட் தப்பான கைக்கு போகாது. நான் தான் உங்க ஹேங்க் ஆங்கர்மேன். இந்த வித்தியாசமான கீ இன்னும் சிட்டில தான் இருக்கிறதா சொல்றாங்க. நிறைய கதவுகளையும் பூட்டுகளையும் திறந்து வந்த இவங்க சர்வேலன்ஸ் கேமரால மாட்டி இருக்காங்க. இதோ இவங்க தான் அவங்க. அப்பவே நினைச்சோம். கீ இருக்கிற இடம் தெரிஞ்சா தயவு பண்ணி சொல்லுங்க. ஒரே ஒரு தடவை நான் யூஸ் பண்ணிட்டு தந்துடுறேன்.